ஒரு ஊருக்கு பல வழி. அந்த வழியாக அந்த ஊரை சென்று அடைவது போல, இறைவனை அடைவதற்கான பல விதமான வழிமுறைகளிலே இன்றைய தினம் சித்தர்களுடைய வழிமுறைகளை, சித்தர்களை பற்றிய சில சிந்தனைகளை, அவர்களுடைய சாதுரியங்களை, அந்த சாதுரியங்களை தான் ஜாலம்னு சொல்றோம். சித்த ஜாலம் அப்படின்னு சொல்றோம். இவைகளையெல்லாம் இன்றைக்கு இந்த அவையிலே சிந்திக்க இருக்கிறது. ஒரு வைணவனாக பிறந்து வைணவத்தினுடைய வழியிலே செல்லுகின்ற ஒரு பிரத்யேகம் எனக்கு உண்டு. என்னுடைய வழி வைணவ வழி. அதுல எனக்கு எந்த விதமான சலன சஞ்சலங்களும் கிடையாது. என் முன்னோர்கள் சென்ற வழி. எந்த குழப்பமும் இல்லாமல் அந்த வழியில நான் போகிறேன். அதே சமயம் மற்ற வழிகள் அது எப்படிப்பட்டது, அந்த வழிகளில் என்னென்னலாம் சிறப்புகள் இருக்கிறது என்பதையும் ஒரு சிந்தனையாளனாக, ஒரு எழுத்தாளனாக, ஒரு பேச்சாளனாக நான் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அந்த அடிப்படையில் நான் நம்முடைய இந்து மதத்தினுடைய 6 வழி பாதையை மட்டுமல்ல, ஆதிசங்கரர் ரொம்ப அழகாக 6 வழியில பாதை போட்டு கொடுத்தார். சைவம், வைஷ்ணவம், சாக்தம், காணாபத்தியம், கௌமாரம், சௌரம் என்று 6 வழி பாதையை போட்டு, அந்த 6 வழி பாதையில நீங்க உங்களுக்கு சௌகரியமான எந்த வழியில் வேண்டுமானாலும் சென்று நீங்கள் முதலில் உங்களை உணரலாம், பிறகு தெய்வத்தை உணரலாம், முக்தி அடையலாம் என்று நமக்கு அவர் அருளி செய்தார். இந்த வழிகளில் நடந்தவர்கள் பலர். சைவம்னு எடுத்துக்கொண்டா 63 நாயன்மார்கள், அதற்கு அப்பாலும் அடிசார்ந்த நாயன்மார்கள் என்று ஒரு 72 பேர் இருக்கிறார்கள். வைணவம் என்று எடுத்துக்கொண்டால் 12 ஆழ்வார்கள் நமக்கு வழிகாட்டுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இது போக ஏராளமான பாகவதோத்தமர்கள் வைஷ்ணவத்தில் இருக்கிறார்கள். அதே போல கௌமாரம் என்று எடுத்துக்கொண்டால் அருணகிரிநாதர், முருகனுடைய வழி, திருப்புகழை நமக்கு அவர் அருளி செய்திருக்கிறார். காணாபத்தியத்தை எடுத்துக்கொண்டால் அவ்வை பிராட்டி பிள்ளையாரனுடைய பெருமைகளை சொல்லுகின்றவளாக காண கிடைக்கிறாள். சௌரம் என்கின்ற வழிபாட்டை எடுத்துக்கொண்டால் பாரதத்திலே திரௌபதி சூரியனை வழிபட்டு அட்சய பாத்திரத்தையே பெற்று அவள் மிகப்பெரிய காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறாள். சாக்தம் என்று எடுத்துக்கொண்டால் அபிராமி பட்டர் நமக்கு ஒரு வழிகாட்டியாக எப்படி பக்தி செய்ய வேண்டும் என்று, இவர்களெல்லாம் நமக்கு முன்னாலே நாம் இன்றைய தினம் நல்ல விதமாக வாழ்க்கையிலே பக்தி செய்து தெளிவதற்கு உறுதுணையாக நமக்கு வழிகாட்டிகளாக இவர்கள் எல்லாருமே இருக்கிறார்கள். இப்போ நான் சொன்ன இந்த வழிமுறைகள் எதிலும் சேராத ஒரு பிரத்யேக வழிமுறை ஒன்று உண்டு என்று சொன்னால், அந்த வழிமுறையிலே சென்றவர்கள் சித்தர்கள். காரணப்பேர் சித்தம் என்று சொன்னால் மனம். மனம் என்று சொன்ன உடனேயே அடுத்து நமக்குள்ள தோன்ற வேண்டியது எண்ணம், எண்ணங்கள். எண்ணங்கள் என்று சொல்லும் பொழுது ஒலி என்று அது முடிகிறது. இந்த உலகம் ஒலி ஒளி என்று 2ஆல் ஆனது. நாமளும் ஒலி ஒளி 2ஆல் ஆனவர்கள். கண் வழியாக நாம் பார்க்கிறோம், பார்க்க முடிந்த அவ்வளவையும் பார்க்கிறோம். ஒளிப்பட்டு நம் கண்களுக்கு புலனாகின்ற காட்சிகளை எல்லாம் பார்க்க வல்லவர்களாக இருக்கிறோம். இந்த உடம்பையே அது திடமாக இருக்க போய் தான் பார்க்க முடிகிறது. அதன் மேல வெளிச்சம் படும் பொழுது அது நம் பார்வைக்கு தெரிகிறது. ஆக நாம் ஒலி ஒளி என்று 2ஆகத்தான் இருக்கிறோம். இதுல 2ஆக இருந்தாலும் நமக்கு சந்தோஷம், நிம்மதி, அமைதி இவைகளெல்லாம் எதில் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த உடம்பு
நலத்தோடு இருப்பதில், வியாதி இல்லாமல் நலத்தோடு இருப்பதில். அடுத்தது மனது எந்த அளவிற்கு குழப்பம் இல்லாமல் தெளிவோடு இருக்கிறது அப்படிங்கிறதுல தான் இருக்கு. ஆக உடல் நலம், மனநலம், இந்த 2 நலங்கள், இதை இப்படி சுருக்கி சொல்லலாம், ஒலி ஒளி, இந்த 2ம் நலமாக இருக்கணும். இந்த 2ம் எவரிடத்தில் நலமாக இருக்கிறதோ, எவர் ஒருவர் இந்த 2ஐயும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள், பூரணமாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறாரோ அவரே சித்தர். நாமெல்லாம் நம்முடைய குருவினுடைய வழியிலே நடந்து செல்லுகின்றவர்கள், குரு சொல்லுவதை கேட்டு அதன்படி நடக்கின்றவர்கள். சொல்ல போனால் நாம் வாழ்நாள் முழுக்க பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஒரு கட்டத்தில் நாம் குருவுக்குரிய தகுதியை அடைந்து நமக்கென்று சீடர்கள் தோன்றி விடுகிறார்கள். நாம் அவர்களை வழிநடத்த தயாராகி விடுகிறோம். இது ஒரு முறை சார்ந்த பயணம். இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் செயல்படணும் என்று கிரமங்களை வகுத்து கொண்டு செயல்படுவது. இதுல ஒரு ஒழுங்கு இருக்கு, ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. நீங்கள் சித்தர்களிடம் வந்தால் இப்படியெல்லாம் எதுவுமே இருக்காது. நீங்கள் எதையும் அவர்களிடம் பார்க்க தேவையே இல்லை. அவர்கள் எதற்கும் கட்டுப்படாதவர்கள். இதையெல்லாம் அவர்கள் புறம் தள்ளிவிட்டவர்கள். நான் சொன்ன இந்த 6 வழி பாதை, நான் சொன்ன இந்த அத்தனை விஷயங்களையும் அவர்கள் கேள்வி கேட்டவர்கள். இதிலெல்லாம் போயிட்டாக்கா நாம் யாருன்றது நமக்கு தெரிஞ்சிருமா? நமக்கு புரிஞ்சிருமா? எங்க காட்ட சொல்லு, எங்க எனக்கு புரிய வைக்க சொல்லு என்று மரபு வழி நடக்கின்ற ஆன்மீகவாதிகளோடு சண்டை போட்டவர்கள். நீங்கள் நன்றாக கவனித்தால் உங்களுக்கெல்லாம் ஒரு உண்மை தெரியும். எந்த ஒரு வழிமுறை சார்ந்தவர்களும் சித்தர் பெருமக்களை பெரிதாக கொண்டாடி இருக்க மாட்டார்கள். வெகுஜனம் தான் சித்தர்களை பிடித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு கொள்கை கொண்ட ஒரு மடாதிபதியோ, ஒரு வழியில் செல்லுகின்ற சிலரோ, குறிப்பாக வைஷ்ணவத்தை சித்தர்களே கிடையாது. சித்தர்கள் தேவைப்படவில்லை. அந்த கொள்கைக்கு, விசிஷ்டாத்வைதத்திற்கு தேவைப்படலை, அவசியப்படலை. இதில் யாராவது முரண்பட்டால் அவர்களுக்கு அங்கே இடம் இல்லை. இப்படித்தான் எல்லா இடத்திலையும். அதனால அவர்களை நாம இப்ப நம்ம குடும்பத்தில் யார் பேச்சையும் கேட்காமல், அதே சமயம் பேசுற பேச்சில் கொஞ்சம் பொருள் இருக்கு, சில நியாயம் பேசுற சிலர் இருப்பாங்க. நம்ம அவனை என்னன்னு சொல்லுவோம்னா, நீ ஒரு பெரிய அகராதிடா, நீ எங்க பேச்சையும் கேட்க போறதில்ல, நீயும் உருப்பட போறதில்ல அப்படின்னு நம்ம குடும்பத்திலேயே நம்ம பிரத்யேகமாக நம்மளோடு ஒட்டாமல் எதிர்வாதம் செய்கின்றவர்களை பார்த்து நாம் இப்படி சொல்லுவோம், அகராதிடான்னு சொல்லிட்டு. நம்ம குடும்பத்தில் நாம் யாரை அகராதி என்று சொல்லுகிறோமோ, இப்படிப்பட்டவர்கள் தான் சமூகத்தில் சித்தர்களாக இருக்கிறார்கள். சித்தர்களை தாராளமாக அகராதிகள்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டு காலமாக நான் சித்தர்களை ஆராய்ச்சி செய்து வருகிறேன். என்னுடைய ஆராய்ச்சியில் எனக்கு கிடைத்த பல விஷயங்கள் ரொம்ப வினோதமானது. எந்த ஒரு சித்தனுக்கும் அப்பா அம்மா வச்ச பேர் கிடையாது. இது முதல்ல நான் கண்டுபிடிச்ச ஒரு உண்மை. அப்பா அம்மா யாருன்னே ஒரு 100க்கு 90 சித்தருக்கு தெரியாது. அப்பா அம்மா யாருன்னே தெரியாத போது, அவர்கள் வைத்த பெயர் தெரியாத போது, அவர்கள் எங்க பிறந்தார்கள்னு எப்படி தெரியும்? அடுத்து அவர்கள் இன்ன நட்சத்திரத்தில் பிறந்தார்கள்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? என்றால் அவர்கள் எப்படி காலத்தில் நிலைத்து நிற்கிறார்கள் அப்படின்னா,
அவர்கள் பேசின பேச்சு, அவர்களில் சிலர் பாடின பாடல்கள், அடுத்து அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பக்கத்தில் இருந்து பார்த்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, இவர்கள் செவி வழியாக சொன்ன கதைகள், இவைகளால் தான் சித்த உலகம் அறியப்படுகிறது. அதிலும் சித்தர்களுடைய பாடல்கள் சிலவற்றை பார்க்கும் பொழுது ரொம்ப நுட்பமாக ஆராய்ந்தால், இவர் ஒரு 400 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்தவர், 500 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்தவர் அப்படிங்கிற குறிப்புகளோடு அவர் பாடல் கிட்ட வந்தா, அந்த பாடலுடைய தமிழ் ஒரு நூற்றாண்டுக்குள் எழுதப்பட்டதை போல் இருக்கிறது. ஏன்னா இப்ப பயன்படுத்துற சொற்கள், நாம் சொற்களை வைத்து ஓரளவுக்கு காலத்தை கணிச்சுடலாம். என்னுடைய தந்தையார் இளமையாக இருந்த காலத்துல பொழுது போகல அப்படின்னு சொன்னா, பொழுது போகல அப்படின்னு தான், பொழுது போகல என்ற வார்த்தையை மட்டும்தான் அவர்கள் பயன்படுத்தினார்கள். கொஞ்சம் ஒரு 40-50 கடந்த நிலை வந்த பிறகு போர் அடிக்கிறது அப்படிங்கிற ஒரு பதத்தை பிரயோகப்படுத்த தொடங்கினார்கள். ஒரு 70களுக்கு பிறகு பயங்கரமா அறுக்கிறது அப்படின்னு ஆரம்பித்தார்கள். 2000க்கு பிறகு மொக்க போடுறது அப்படின்னு அது மாறி போச்சு. ஒரே விஷயம், ஒரே உணர்வு நிலை ஒவ்வொரு 20-25 ஆண்டுகளுக்கு ஒரு புது வடிவத்தை தானாக எடுத்துக்கொள்கிறது. இதுக்கு பிரகஸ்பதி யாரு, எங்கிருந்து இதை கிளப்பி விட்டான், இதை டியூன் பண்ணி விட்டது யாரு, இது எப்படி செட் ஆச்சு, எப்படி எல்லா இடத்துலையும் பரவித்து, இப்ப யாரும் தப்பித்தவர் இப்ப இருக்கக்கூடிய இளமையில் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட போய் நீங்க பேசி பாருங்களேன், பயங்கரமா போர் அடிக்கிறதுன்றதெல்லாம் சொல்றது. அப்பெல்லாம் ரம்பம், கன்றாவி இப்படியெல்லாம் சொல்லணும். நீங்கள் இந்த பேசுறதை வச்சு, அந்த பதப்பிரயோகங்களை வைத்து நீங்கள் காலத்தை அனுமானிக்கலாம். கிருஷ்ணசாமி, ரங்கசாமி, ராமசாமி, சிவசாமி அப்படின்னா யோசிக்காம சொல்லிடலாம் 50லேருந்து 60க்குள்ள பிறந்தவரா. அதை வச்சு கிட்டத்தட்ட நீங்க வயசை அனுமானிச்சுடலாம். பெற்றோர்கள் பேரை, தன்னுடைய தாத்தா பேரை, தன்னுடைய தகப்பனுடைய பெயரை பிள்ளைகளுக்கு வைத்து, அல்லது குலதெய்வத்தினுடைய பெயரை வைத்து அழைப்பது அப்படிங்கிற ஒரு மரபு இருந்த காலம். அடுத்தது சுரேஷ், ரமேஷ், சேகர் இவர்களெல்லாம் வர தொடங்கினார்கள். இதெல்லாம் 70-80களில் வர ஆரம்பிச்சது. இப்போ பேரை உருவாக்குறாங்க. அதுவும் பெண்களுக்கு ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்க, இந்த எழுத்துல தான் பேர்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டதுனால, சமீபத்தில் என்னுடைய நண்பர் ஒருவருடைய பேர் என்ன, பேத்தியினுடைய பேர் என்னன்னு கேட்டேன். நுபுகா அப்படின்னா. நுபுகான்னா என்னன்னு கேட்டேன். நூலை வரணும்னாங்க, நுபுகான்னு வச்சாச்சு. எனக்கு புரியல ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, நம் வாழ்க்கையோடு மொழி சம்பந்தப்பட்டு கொண்டே வருகிறது. நல்ல புத்திசாலிகள், நல்ல ஆய்வு மனப்பான்மை கொண்டவர்கள் இந்த மொழியை வைத்துக்கொண்டே காலத்தை எல்லாம் கணித்து விடலாம். அந்த அடிப்படையில் சித்தர்கள் கிட்ட போனால், சித்தர்களுடைய பல பாடல்கள் நிறைய இடைச்செருகல்கள், யார் யாரோ எழுதி உள்ள சொருகிட்டான். அவன் பேரை போட்டு நம்ம அதில் வச்சிருந்தோம்னா அது யாருக்கு போறதில்லை. இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கே நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கணும் இந்த கருத்தை சொல்றதுக்கு. உள்ள சொருகி வச்சிருவோம். அச்சுக்கலை மிகப்பெரிய ஒரு உயரத்திற்கு வந்ததற்கு பிறகு இந்த விஷயம் அடங்கியது. அதற்கு முன்பு ஏடுகளில் எழுதுறது தான் அப்படின்னு இருக்கும் பொழுது, நான் ஒரு பனைமரத்தில் ஏறி 10 ஏட்டை வெட்டி ஒரு ஆணியில் 4 கோடு போட்டு இதை ஒருத்தர் எழுதினதுன்னு சொல்லி கொண்டு போய் நான் சேர்க்கலாம், இடைச்செருகல்கள் செய்யலாம். இன்னைக்கு இருக்கா மாதிரி சில பரிசோதனைகள் செய்கின்ற முறை அப்போ கிடையாது. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் எந்த காலத்தை சார்ந்தது, எப்படி
அப்படிங்கிறது எல்லாம் தெரியறதுக்கு நிறைய சோதனை சாலையில் பல வழிமுறைகளை கண்டறிந்து விட்டார்கள். மகா பெரியவரை ஒருத்தர் பார்க்கிறார். அவர் தொல்பொருள் ஆய்வாளர். அவர்கிட்ட பெரியவர் எனக்கு நீ ஒரு உதவி செய்வியான்னு கேட்கிறார். என்ன அப்படின்னு உடனே, ஆதிசங்கரர் அவதாரம் செய்த காலடிக்கு போ, அங்க ஒரு ஆறு ஓடுகிறது. அந்த ஆறு ஆதிசங்கரருடைய வீட்டு பக்கம் வளைந்து ஓடுகிறது. அதாவது ஆதிசங்கரருடைய தாயார் ஆரியாம்பாள் தினந்தோறும் குளித்து விட்டுத்தான் எல்லா காரியங்களையும் செய்வாள். குளிப்பதற்காக வீட்டிலே இருந்து ஆறு இருக்கக்கூடிய தூரம் நடந்து வந்துட்டு போவார். வயதாகி முதுமை வந்துவிட்ட நிலையில ஆற்றுக்கு குளித்து விட்டு போவது என்பது அந்த அம்மையாருக்கு ரொம்ப கஷ்டமானதாக இருந்தது. ஆனாலும் கஷ்டப்பட்டு கொண்டு தினந்தோறும் ஆற்றுக்கு ஆற்றிலே நீராடி விட்டு போய் தான் தன்னுடைய அன்றாட காரியங்களை எல்லாம் அரியாம்பாள் அவர்கள் செய்தார்கள். இதை பார்த்த ஆறு ஆதிசங்கரர் பொருட்டு ஒரு பெரிய மகானை இந்த சமூகத்திற்கு தந்த தாய், அவளை நாம் துன்புறுத்தலாமான்னு சொல்லி அதுவாக வளைந்து ஆரியாம்பாள் வீட்டு பக்கமாக ஓட தொடங்கியதான். சட்டுன்னு குளிச்சுட்டு போயிடலாம் இல்லையா? இது ஆதிசங்கரரை தொட்டு இருக்கும் ஒரு வரலாறு, மிஸ்ட்ரி, எப்படி வேணா சொல்லலாம். ஆதிசங்கருடைய கால கணக்கை போட்டு பார்க்கும்பொழுது ஒரு 2000-2100க்குள்ள வருது. இந்த தொல்பொருள் ஆய்வாளர்கிட்ட பெரியவர் சொல்றார், நீ போய் என்ன பண்ற, ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆற்றின் மணலை ஒரு பக்கம் கையில் எடுத்துக்கோ. ஆதிசங்கரர் வீட்டு வாசல் பக்கமா போனது இல்லையா, அங்கேயும் போய் மண்ணை எடுத்துக்கோ. இந்த 2 மண்ணையும் எடுத்துக்கொண்டு போய் ஆய்வு செய்து விட்டு முடிவை சொல் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு 15 நாள் கழிச்சு திரும்பி வர்றார். திரும்பி அவர் சொல்றார், அந்த ஆற்றுக்கு 1,00,000 ஆண்டு வயது. ஆனால் ஆதிசங்கரர் வீட்டு வாயிலில் ஓடுகிற அந்த ஆறு இருக்கிறது, இதே ஆறு தான் அந்த பக்கம் வருது. ஆனால் அந்த இடத்துல மண் எடுத்து பார்த்த பொழுது 2100 வருஷம்னு வருது. அப்ப ஆதிசங்கருடைய காலத்தை கணக்கு போட்டது கரெக்டு. ஏன்னா அப்போ அவர் இருந்த காலத்துல தான் இந்த அற்புதம் நடந்தது.